மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். வர்ற மார்ச் ஏப்ரல் 2024 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் நடக்க இருக்கு. ஸோ இதற்காக பிரைவேட் கேண்டிடேட்ஸ், அதாவது தனித்தேர்வர்கள் அப்ளை செய்யறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் இப்போ சொல்லியிருக்காங்க. எப்போ எங்கே போய் எப்படி அப்ளை பண்ணணும்னு எல்லாமே சொல்லியாச்சு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக பிரைவேட் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறவங்க ரெண்டு வகைப்படுவார்கள். ஒன்று டைரக்ட் பிரைவேட் கேண்டிடேட்ஸ், அதாவது நேரடி தனித்தேர்வர்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரியர் மாணவர்கள், ஏற்கனவே ஃபெயில் ஆயிருக்கவங்க. ஸோ டைரக்ட் பிரைவேட் கேண்டிடேட்ஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இப்போதான் முதன்முறையாக இந்த 3 வகுப்புகளில் எதையாச்சும் ஒரு வகுப்பை முதன்முறையாக தேர்வு எழுத போகிறாங்க. குறிப்பாக அவங்க வீட்டில இருந்தே சுயமாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறவங்க தான் டைரக்ட் பிரைவேட் கேண்டிடேட்ஸ். அரியர் கேண்டிடேட் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த 3 வகுப்புகளில் எதையாச்சும் ஒரு வகுப்பை எழுதி அதில் ஃபெயில் ஆகியிருப்பாங்க. அவங்க இப்போ மறுபடியும் அந்த ஃபெயிலான பாடங்கள் மட்டும் எழுத வருவாங்க. குறிப்பாக அரியர் மாணவர்கள் அப்படிங்கிறப்ப அவங்க போன வருஷம் ஃபெயில் ஆனவங்களா இருக்கலாம், இல்லைன்னா 20 வருஷம் முன்னாடி ஃபெயில் ஆனவங்களா கூட இருக்கலாம். யார் வேணாலும் அவங்க எக்ஸாம்ஸை எழுதலாம். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பேசிக்காக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், எங்கே அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும், அதெல்லாம் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய அரியர் மாணவர்களுக்கு எப்படி இது மறுபடியும் ப்ராசஸ் பண்ணணுங்கிறது எக்ஸாக்டாக தெரியாது. ஏன்னா அவங்க 20 வருஷம் முன்னாடி ஃபெயில் ஆயிருப்பாங்க. இப்போ மறுபடியும் அவங்க வேலை சம்மந்தப்பட்ட காரணங்களுக்காக எக்ஸாம் எழுத வருவாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த கைடன்ஸை இந்த வீடியோவில் நான் பிற்பகுதியில் சொல்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்க போகுது, பார்த்துக்கலாம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் தவறு பண்ணுறாங்க. குறிப்பாக போன வருஷம் அப்படிதான் ஒரு மாணவி தவறு பண்ணிட்டாங்க. கடைசியில் அவங்க நியூஸில் கவர்மெண்ட் தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. மெயினாக அவங்களோட கவனக்குறைவால தான் அந்த ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. அது என்ன ப்ராப்ளம், எதனால் அப்படி நடந்துச்சுங்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் எங்கே போய் அப்ளை பண்ணணும் சார்? நான் இப்போ மொபைல்ல நான் வீட்டில இருந்தே அப்ளை பண்ணிட முடியுமா, இல்லை ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணிட முடியுமா, இல்லைன்னா நான் ஃபாரின்ல இருக்கேன், நான் ஆன்லைனில் நான் அப்ளை பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே முடியாது. கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் நேரில் தான் ஆகணும். இங்கே தமிழ்நாட்டில் நம்ம தேர்வுகள் இயக்ககம் இதுக்காகவே தனித்தனியாக சர்வீஸ் சென்டர்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே ஒரு 5-6லேருந்து ஒரு 10 வரைக்குமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. மாவட்டத்தோட அளவு பொறுத்து மாறும். மேக்ஸிமம் ஒரு 10-15 சர்வீஸ் சென்டர் கூட இருக்குது. சென்னையிலலாம் ஒரு நிறைய 15 சர்வீஸ் சென்டர் இருக்குது. சரியா? இந்த பர்டிகுலர் குறிப்பிடப்பட்ட சர்வீஸ் சென்டர் மட்டும்தான் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ண முடியும். சரியா? சர்வீஸ் சென்டர் அப்படின்னு இ சேவை மையம்னு நினச்சிக்காதீங்க. அது கிடையாது, அது வேற. அது கிடையாது. இது இதுக்குன்னே பிரத்யேகமாக இருக்கிற சர்வீஸ் சென்டர். அது ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பள்ளிக்கூடத்தை அவங்க சர்வீஸ் சென்டராக தேர்ந்தெடுத்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அங்கே அந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? இப்போ எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 27 டிசம்பரில் இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஜான்வரி வரைக்கும் அப்ளிகேஷன் நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? இதில் குறிப்பாக ஒரு விலக்கு என்ன அப்படின்னா 31 டிசம்பர் அன்னைக்கு சண்டே, அதனால ஹாலிடே. ஏன்னா எந்த ஸ்கூலுமே செயல்படாது. அதே மாதிரி 1ஆம் தேதி ஜான்வரி அன்னைக்கும் ஹாலிடே. அடுத்தது 7ஆம் தேதி ஜான்வரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே ஹாலிடே. 3 நாட்கள் விலக்கு. ஸோ இதை தவிர மற்ற நாட்கள் போய்க்கலாம். அதே மாதிரி முடிஞ்சளவு முதல் நாள் நீங்கள் போகிறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி அன்னைக்கு தான் அவங்க எல்லாமே அந்த சிஸ்டம்லாம் ஆன் பண்ணி அவங்க அந்த உள்ள டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதனால என்னை பொறுத்த அளவில் முதல் நாளே நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட வாய்ப்பு இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு முதல் நாள் தவிர்த்துக்கிறது நல்லது என்னை பொறுத்த அளவில். அது சில இடங்கள் அப்படி நடந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் போன வருடங்கள். அதனால தான் முடிஞ்ச அளவு 28ஆம் தேதி இல்லை ஒரு 29ஆம் தேதி போங்க. இல்லை அப்படின்னா பெட்டர் நீங்கள் நியூ இயர்லாம் முடிச்சுட்டு ஒரு 2ஆம் தேதியிலிருந்து ஒரு 6ஆம் தேதி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா போக பாருங்க. அதுக்கப்புறம் 8, 9, 10 கடைசி நேரத்தில் போய் நீங்கள் பண்ண வேணாம். அப்புறம் கூட்டம் வந்துடும். அது ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சரியா? சரி, ஓகே. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், என்னால் இது அப்ளை பண்ண முடியாது, இல்லைன்னா நான் ஃபாரின்லேருந்து இப்போ தான் வரப்போகிறேன், நான் அப்புறம் தான் பொங்கலுக்கு தான் நான் வருவேன் அப்படின்லாம் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா ஒரு வேளை 10ஆம் தேதி அந்த டெட்லைனை மிஸ் பண்ணிட்டீங்க, டியூ டேட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் சிறப்பு அனுமதி, அதாவது தட்கல் முறையில் பார்த்தீங்கன்னா சிறப்பு அனுமதியில் அலோவ் பண்ணுவாங்க. அந்த 2 நாட்கள் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா +1 +2க்கு ஏற்கனவே நீங்கள் கட்ட வேண்டியதை விட கூடுதலாக 1000 ரூபாய் கட்டணும். 10th நீங்கள் ஏற்கனவே கட்ட வேண்டிய பணத்தோட சேர்த்து ஒரு 500 ரூபாய் ஃபைன் அமௌண்ட் மாதிரி கூட கட்டணும். புரிஞ்சுங்களா? ஸோ இது நமக்கு முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க இந்த தட்கல் இதை பண்ணிக்கலாம். 12ஆம் தேதிக்கு அடுத்து உங்களால் இந்த வருஷம் மார்ச் ஏப்ரலில் நடக்க இருக்க பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண வாய்ப்புகளே இல்லை. நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் அப்ளை பண்ண வாய்ப்பே பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. சரியா? அதை பார்த்துக்கோங்க.
சரி, இப்போ பேசிக்காக இந்த சர்வீஸ் சென்டரில் இதை தேர்ந்தெடுக்கிறதுல சில ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணிட்டாங்க போன வருஷம். என்ன தவறு நடந்துச்சுங்கிறதை நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து எந்த சர்வீஸ் சென்டருக்கு வேணாலும் போய் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, நீங்கள் அரியர் ஸ்டூடெண்ட்டாக கூட இருங்க. நீங்கள் போன வருஷம் வந்துட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் படித்து ஃபெயில் ஆகிருப்பீங்க. பட் இப்போ இந்த வருஷம் நீங்கள் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் மாறி வந்திருப்பீங்க. சரியா, இருந்தாலும் இப்போ உங்களுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் எழுதிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் எழுதின எக்ஸாம்லாம் மேட்ரே இல்லை. இப்போ உங்களுக்கு எங்கே பக்கத்தில் நீங்கள் எழுதணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற அந்த சர்வீஸ் சென்டர் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, இதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, போன வருஷம் இப்படி தான். குறிப்பாக இப்போ எல்லாமே இந்த வின்டர் ஹாலிடேஸுங்கிறனால எல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக கன்னியாகுமரியில் வந்து இருக்காங்கன்னு நம்ம வச்சுப்போம். லீவுக்கு கன்னியாகுமரியில் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த அப்டேட்டை பார்த்துட்டு, சரி நம்ம வந்து கன்னியாகுமரியில் போயிட்டு அப்ளை பண்ணிடலாம், நம்ம தான் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கோம், கன்னியாகுமரியில் போயிட்டு இப்போ உடனே அப்ளை பண்ணிடலாம்னு சொல்லி அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பள்ளியில் போயிட்டு அப்ளை பண்ணுறாங்க. நாகர்கோயிலில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அப்ளை பண்ணிட்டு, சரி நமக்கு சென்னை தான் வரும், ஏன்னா நம்ம ஏற்கனவே போன வருஷம் தான் +2ல் ஃபெயில் ஆனோம், நம்ம சென்னையில் தான் படித்தோம், அதனால சென்னையில் தான் அங்கே எக்ஸாம் எழுத போடுவாங்க இந்த எக்ஸாம் சென்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அது கிடையவே கிடையாது. புரிஞ்சுங்களா? நீங்கள் இப்போ எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்களில் தான் எக்ஸாம் சென்டர் போடுவாங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு. அப்போ நீங்கள் அங்கே வந்து தான் நீங்கள் ஃபெயிலான எக்ஸாம்ஸ் எல்லாமோ சரி, இல்லை ப்ரைவேட் கேண்டிடேட் எத்தனை எக்ஸாம்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அங்கே தான் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எந்த ஊரில் எக்ஸாம் எழுத ஆசைப்படுறீங்களோ அந்த ஊரில் அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த சர்வீஸ் சென்டர் தேர்ந்தெடுத்து அங்கே போயிட்டு அப்ளை பண்ணுங்க. சரியா, அதை விட்டு நீங்கள் தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற எக்ஸாம் சென்டரில் தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சரியா, இங்கே வந்து மொத்தம் 250க்கும் மேற்பட்ட சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். வேணா வீடியோவை பாஸ் பண்ணி அப்படியே பாருங்கள், இல்லைன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன், போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா, டவுன்லோட் பண்ணி பொறுமையாக பார்த்துட்டு நம்ம ஊருக்கு பக்கத்தில் எது இருக்குது, நம்ம எங்கே எழுத போகிறோம் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு, குறிப்பாக சென்னையெல்லாம் இங்கே கடைசியில் வந்துருக்கு, அதே மாதிரி காரைக்கால் புதுச்சேரி எல்லாருக்குமே சேர்த்து மொத்தம் 252 சர்வீஸ் சென்டர் வந்து இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் தப்பு பண்ணிடாதீங்க, அப்புறம் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலையணும். சரியா, இதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு கட்டணம் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். 10ஆம் வகுப்புகளை அந்த 10ஆம் வகுப்பு பொறுத்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 125 ரூபாய் வந்துட்டு நீங்கள் தேர்வு கட்டணம் வந்து ஃபஸ்ட்டு. அப்புறம் ஆன்லைன் பதிவு கட்டணம். இது என்ன சார் ஆன்லைன் பதிவு கட்டணம்னா, நாங்கள் ஆஃபீஸில் போய் தானே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஆன்லைன் தானே யூஸ் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அதுக்கான அந்த பதிவு செய்கிற அலுவலருக்குண்டான அந்த கட்டணம் அந்த மாதிரி வந்து ஒரு 70 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு வாங்குறாங்க. ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 195 ரூபாய் அப்ளை ஃபீஸ். ஓகேவா, இது 10th. ஒருவேளை நீங்கள் தட்கல் முறையில் லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். அந்த கடைசி 2 நாள் நீங்கள் போய் அப்ளை பண்ணீங்க, இப்போ 11ஆம் தேதி 12ஆம் தேதி அப்ளை பண்ணிங்கன்னா ஃபைன் அமௌண்ட்டோட சேர்த்து 695 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வரும். யோசிச்சுக்கோங்க, ஃபைன் அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப அதிகம், அதனால தான். சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 1ஆம் ஆண்டு இல்லைன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு, அதாவது +1 +2 வந்து டைரக்ட் பிரைவேட் கேண்டிடேட், நான் சொன்னேன் இல்லையா, டைரக்ட் பிரைவேட் கேண்டிடேட்டாக எழுதுறவங்களுக்கு உண்டான தேர்வு கட்டணம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அரியர் மாணவர்களுக்கு அடுத்து இருக்குது, அது தனியாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைரக்ட் பிரைவேட் கேண்டிடேட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து தேர்வு கட்டணம் 185 ரூபாய். ஆன்லைன் கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபாய். மொத்தம் சேர்த்து உங்களுக்கு இந்த அவங்களே கொடுத்துருக்காங்க 255 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக கட்டணும். ஒருவேளை நீங்களும் லேட் பண்ணிட்டீங்க, அந்த கடைசி 2 நாளில் போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1255 ரூபாய், நான் 1000 ரூபாய் ஃபைன். சரியா, அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அதனால் முடிஞ்சளவு இப்போ அப்ளை பண்ணிடுங்க. 255 ரூபாய் கட்டணம். இதை தாண்டி அவங்க ஒரு பைசா கூட உங்ககிட்ட கேட்கவும் மாட்டாங்க, நீங்கள் கொடுக்கவும் வேண்டிய அவசியமும் இல்லை. அதே போல் ஏற்கனவே ஆப்சென்ட் ஆனவங்க இல்லை ஃபெயில் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பாடங்கள் மட்டும் எழுதினாலே போதும் இல்லையா. அதனால் எத்தனை பாடங்கள் நீங்கள் ஃபெயிலாக இருக்கீங்களோ, ஒரு பாடம் அப்படின்னா 50 ரூபாய், 2 பாடம் அப்படின்னா 100 ரூபாய், ஃபஸ்ட்டு அதை முதல் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதர கட்டணம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 35 ரூபா வந்து வசூலிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஆன்லைன் பதிவு கட்டணம் சொல்லி 70 ரூபா வந்து வசூலிக்கிறாங்க. சரியா, ஸோ இப்போ ஒரு பேப்பர் மட்டும்தான் நீங்கள் ஃபெயிலாக இருக்கீங்க அரியரு அப்படின்னா உங்களுக்கு மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 155 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆகும். இதுவே 2 பேப்பர் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்கன்னா 205 ரூபாய், 3 பேப்பர் வந்து நீங்கள் ஃபெயிலாக இருக்கீங்கன்னா 255 ரூபாய். இப்படியே வந்து ரேட்டு 50 ரூபாயாக ஏறிட்டு போகும். சரியா, இது ஃபீஸ் சொல்லியாச்சா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட் போன வருஷம் என்ன தப்பு பண்ணிட்டாங்கிறத நான் சொல்கிறேன். இவங்க ஒரு அரியர் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா
போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் +2 ஆப்சண்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதனால இவங்க ஒரு அரியர் ஸ்டூடெண்ட் தான் இல்லையா? ஸோ அதனால முதன்முறையாக அப்போ தான் ஸ்கூல் மூலமாக எழுதி ஆப்சண்ட் ஆயிருக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணி எக்ஸாம் வந்து இங்கே பாருங்கள் 2022 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆப்சண்ட் ஆயிட்டாங்க. சரியா? அவங்க சூழ்நிலை காரணமாக ஏதோ ஆப்சண்ட் ஆயிருக்காங்க போல், என்னன்னு தெரில. ஆப்சண்ட் ஆனவங்க 2023 வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்காக அவங்க தனியாக அவங்க என்ன அரியர் கேண்டிடேட் இல்லையா? அதனால அரியர் கேண்டிடேட்டுங்கிறனால அது ப்ரைவேட் கேண்டிடேட்டுங்கிறனால அவங்க தனியாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படி அப்ளை செய்த போது அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஓல்டு சிலபஸ் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் அப்ளை பண்ணிட்டாங்க. அது அவங்களோட தவறா இல்லை அப்ளை செய்தவரோட தவறாங்கிறது நமக்கு தெரில. ஆனால் மெயினாக இவங்க தான் அதை பார்த்து செக் பண்ணியிருக்கணும். நமக்கு அப்ளை பண்ண உடனே ஒரு ரசீது கொடுப்பாங்க, அதிலே தெளிவாக போட்டிருக்கும் நமக்கு நியூ பேட்டர்ன் நியூ சிலபஸ், இல்லைன்னா ஓல்டு பேட்டர்ன் நியூ சிலபஸ் அப்படின்னு போட்டிருக்கும். அது என்ன ஓல்டு பேட்டர்ன் நியூ பேட்டர்ன் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, இப்போ 2018க்கு முன்னாடி தேர்வு எழுதின +1 +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1200 மார்க். அப்போ +1 கிடையாது இல்லையா? +2க்கு மட்டும்தான் 1200 மார்க் வந்து இருந்துச்சு. அதுவே 2018க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 600 மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா +2க்கு வந்து மாற்றிட்டாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ பழைய சிஸ்டமில் எழுதினவங்களுக்கு எல்லாமே பேட்டர்ன் வேறு மாதிரி இருந்துச்சு. அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷே 200 மார்க் எழுதுவாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வர்றப்ப 150 மார்க் பேப்பர் எழுதிட்டு 50 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தியரி வந்துட்டு எழுதுவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற பேட்டர்ன் படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் இதெல்லாம் 90 மார்க் எழுதுவாங்க. 10 மார்க் இன்டர்னல் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. 100 மார்க்குக்கு தான் மொத்தம் இருக்குது. அதுலேயும் 10 மார்க் இன்டர்னல் போயிடும். அதே மாதிரி வந்து இந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி பாடங்கள்லாம் 70 மார்க் வந்து எழுதிட்டு 20 மார்க் ப்ராக்டிகல்ஸ், அதுக்கப்புறம் 10 மார்க் வந்து இன்டர்னல் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் தான் வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு +2 ஸ்டூடெண்ட் நம்ம இப்போ ஒரு அரியர் ஸ்டூடெண்ட்டாக எழுத போகிறோம் அப்படின்னா நம்ம தான் தெளிவாக நம்ம சொல்லணும் அவங்கக்கிட்ட, நான் வந்து இப்போ புது பேட்டர்னில் தாங்க நான் ஃபெயில் ஆயிருக்கேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் 2018க்கு அப்புறம் எழுதுனீங்கன்னா நீங்கள் நியூ பேட்டர்னில் ஃபெயில் ஆயிருக்கீங்க. அதுவே நீங்கள் வந்துட்டு 2018க்கு முன்னாடி நீங்கள் வந்து எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓல்டு பேட்டர்ன் 1200 மார்க், ஒவ்வொரு சப்ஜெக்ட் 200 மார்க் எழுதியிருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் தான் தெளிவாக நீங்கள் ஓல்டு பேட்டர்னா இல்லை நியூ பேட்டர்னாங்கிறத உறுதி செஞ்சுக்கணும். சரியா? உங்கள் மார்க் சர்டிஃபிகேட் உங்களுக்கே தெரியும் இல்லையா? நீங்கள் 200க்கு மொத்தமாக எழுதியிருந்தீங்களா இதுக்கு முன்னாடி அரியர் மாணவர்கள்? இல்லை இப்போ நீங்கள் 2018க்கு அப்புறம் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனீங்கன்னா நீங்கள் நியூ பேட்டர்னில் தான் எழுதியிருப்பீங்க. ஸோ அப்போ 600க்கு எழுதி ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் உறுதி பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த குறிப்பிட்ட மாணவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 600க்கு எழுதி தான் ஃபெயில் ஆயிருக்காங்க நியூ பேட்டர்ன். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓல்டு பேட்டர்ன் சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் அவங்க அப்ளை பண்ணனால மார்க் எல்லாம் கன்வெர்ட் ஆயிடுச்சு 200க்கு அவங்க சர்டிஃபிகேட்டில். புரிஞ்சுங்களா? அதுதான் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதை அவங்க புரிஞ்சுக்காம வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து 100க்கு 138 போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டாங்க. ஆனால் 200க்கு அவங்க 138ன்னு கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அது அந்த மாணவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. புரிஞ்சுங்களா? நியூஸும் வந்து அது என்னன்னு விசாரிக்காம 1200க்கு தான் அவங்க 514ன்னு அவங்க ரிசல்ட் போட்டாங்க. ஆனால் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா 600க்கு 514. ஏன்னா அந்த மாணவி ஏற்கனவே 600க்கு தானே எழுதுனேன், அப்போ இதுவும் 600க்கு தானே நான் நினச்சிட்டு எழுதுனேன். ஏன்னா உங்களுக்கு வந்து என்னதான் பேட்டர்ன் ஓல்டு நியூ பேட்டர்ன் அப்படின்னாலும் எல்லாரும் எழுத போகிறதுங்கிறது நியூ பேட்டர்னில் தான். புரிஞ்சுங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதுறது என்னவா இருந்தாலும் இப்போ நீங்கள் கரண்ட்டாக எழுத போகிறது நியூ பேட்டர்ன் நியூ சிலபஸில் தான் வந்து நீங்கள் எல்லாமே எழுத போகிறீங்க. எழுதிய பிறகு அந்த மதிப்பெண்களை உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. புரிஞ்சா? இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு மேக்ஸில் ஃபெயில் ஆகிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நியூ பேட்டர்ன் படி மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 90 மார்க் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஓல்டு பேட்டர்னில் நீங்கள் 200 மார்க்குக்கு எழுதியிருப்பீங்க. 200க்கு நீங்கள் 70 தானே? ஆமாம், 70 எடுத்தால் நீங்கள் பாஸ் மார்க் அப்போது. சரியா? 90க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்டர்னலோட சேர்த்து அது பள்ளி மாணவர்களுக்கு வேறு மாதிரி பாஸ் மார்க் வந்து முடிவு பண்ணுவாங்க. இன்டர்னலோட சேர்த்து 35 மார்க் வரணும் அப்படின்னு பள்ளி மாணவர்களுக்கு சொல்லுவாங்க. சரி, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். பட் எனிஹோ நீங்கள் இப்போ 90 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறீங்க அப்படின்னா ஒரு மாணவர் இல்லை மாணவி வந்துட்டு இப்போ அரியர் எக்ஸாம் அப்ளை பண்ணி 90 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மார்க் வாங்குறாங்க அப்படின்னா 90க்கு 30 அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த 30 90ஆல் வகுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பழைய பேட்டர்னில் இருந்த ஸ்டூடெண்ட்னால மொத்தம் 200 தானே, அதனால 200க்கு கன்வெர்ட் பண்ணி மொத்தம் நீங்கள் 66.6 விச் இஸ் 67 அவுட் ஆஃப் 200. அப்போ நீங்கள் ஃபெயில் அப்படின்னு சொல்லி தான் ரிசல்ட் வந்து அறிவிப்பாங்க. புரிஞ்சா? கன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். அப்போ பாஸ் மார்க் வந்து கொஞ்சம் அதிகம் தான்.
புரிஞ்சுங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் புது சிலபஸில் புது பேட்டர்னில் எழுதுறப்ப ஸ்கூல் பசங்களாம் நாங்கள் 25 மார்க் வாங்கினா போதும், எங்களுக்கு வந்து கூட ஒரு 10 மார்க் ஸ்கூல்ல இருந்து இன்டர்னல் மார்க் போட்டு விட்டு 35 பாஸ் போட்டு விட்டுருவாங்க அவங்களுக்கு. பட் உங்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் வந்து 90க்கே வந்து பார்த்தீங்கன்னா 32 ஆச்சு வாங்குனீங்கன்னா தான் பாருங்க, 90க்கே நீங்கள் 32 வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். 90க்கே அப்படின்றப்போ இன்ட்டு நீங்கள் வந்துட்டு 200 அப்படின்னு போடுறப்ப தான் கரெக்டாக உங்களுக்கு 71ன்னு வருது. அப்போ கம்பல்சரி நீங்கள் 90க்கே 31 மார்க் வந்து வாங்கணும். மேக்ஸில் ஃபெயில் ஆயிருக்கவங்க குறிப்பாக +2 ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து சொல்கிறேன். பழைய பேட்டர்னில் எழுதியிருக்கவங்க அவங்க, நான் இதெல்லாம் வந்து 4-5 வருஷம் முன்னாடி எழுதுனவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுங்களா? ஸோ அதனால் பாஸ் மார்க் வந்து 31, 32, 31க்கு மேலே, தட் இஸ் 32 இல்லைன்னா அதுக்கு மேலே, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க 32 இல்லைன்னா அதுக்கு மேலே. ஸோ அதை பார்த்துக்கோங்க. எல்லாரும் ஸ்கூல் பசங்க சொல்கிற மாதிரி 25 பாஸ் மார்க்குங்கிறது உங்களுக்கு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இன்டர்னல்ஸ் கிடையாது, உங்களுக்கு நீங்கள் பழைய சிஸ்டம் வேறு. ஸோ அந்த சிஸ்டம் வர்றப்போ உங்களுக்கு அதன்படி வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுவே இப்போ ரீசெண்டாக நியூ பேட்டர்னில் ஃபெயில் ஆனவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா இன்டர்னல் மார்க் ஏற்றி விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த இன்டர்னல் மார்க் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பொறுத்து உங்கள் டீச்சர் எவ்வளோ இன்டர்னல் மார்க் ஏற்றிருக்காங்க, உங்கள் டீச்சர் வந்து மேக்ஸில் 9 மார்க் தான் இன்டர்னல் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இதில் 26 மார்க் வாங்கினீங்கன்னா பாஸ் ஆயிடலாம். 26 9 சேர்த்து 35 அவுட் ஆஃப் 100 நீங்கள் பாஸ் ஆயிருவீங்க. புது பேட்டர்னில் ஃபெயில் ஆயிருக்கிறவங்க சொல்கிறேன். இல்லை 10 மார்க்குமே இன்டர்னல் போட்டாங்கன்னா நீங்கள் 35 மார்க் வந்து 25 மார்க் வந்து 90க்கு வாங்கினீங்கனாலே போதும். இல்லைன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருப்பாங்க, லாங் ஆப்சென்ட், அவங்களுக்குலாம் வந்து 0 மார்க் தான் இன்டர்னல் போட்டிருப்பாங்க நியூ பேட்டர்னில். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அரியர் எக்ஸாமில் 90க்கே நீங்கள் 35 வாங்கினீங்கன்னா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்டர்னல் 0ங்கிறது அது ஒன்ஸ் ஏற்றுனது தான். புரிஞ்சுங்களா? ஸோ எல்லாருக்குமே தெளிவாக நான் வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ், டைரக்ட் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ், முதன்முறையாக டைரெக்டாக வந்து நீங்கள் எழுதுறவங்களுக்கு வந்து இன்டர்னல்ஸே கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கே போக மாட்டாங்களா, +1 +2. அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கும் இதே மாதிரியே கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா இன்டூ 100 போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் வந்து மேக்ஸில் வந்து 32 / 90 இன்டூ 100, ஏன்னா மொத்தம் 100 இல்லையா, இப்போ அப்போ அப்படின்னு போட்டு 36 அப்படின்னு போட்டு பாஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதனால் உங்களுக்குமே பாஸ் மார்க்கு அதே தான். ஏன்னா உங்களுக்கு இன்டர்னல்ஸுங்கிறது கிடையாது, அதுக்கு பதிலாக மார்க்கை வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான டீட்டெயில். அண்ட் எஸ், அப்ளை பண்ணுறப்ப என்ன கொண்டு போகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ கொண்டு போகணுமா அப்படின்னா அது தேவையில்லை. ஏன்னா உங்களை அங்கே தான் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அங்கேயே கேமரா இருக்கும், அதை வச்சு தான் உங்களை ஃபோட்டோ வந்து பிடிப்பாங்க. கேமரான்னு உடனே ஸ்டூடியோ மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஸோ பேசிக்காக ஸ்கூலில் கேமரா எப்படி இருக்கும், இந்த வெப் கேம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிக்கான கேமரா தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்லா ஃபேஸ் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போய்க்கோங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோ தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் பிரிண்ட் ஆகி வரும். அதனால் ஃபேஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கொண்டு போக தேவையில்லை. அதுக்கு அடுத்தது வந்து கண்டிப்பாக ஒரு ஐடி கார்டு நீங்கள் கொண்டு போகணும். ஆதார் கார்டு கொண்டு போகிறது சிறந்தது. ஆதார் வந்து கொண்டு போங்க. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்க, அரியர் எக்ஸாமா? அரியர் எக்ஸாம்னா இப்போ +2 அரியர் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்களா, அப்போ அதுக்கான பழைய ஃபெயிலான மார்க்ஸ் சர்டிஃபிகேட், கடைசியாக ஃபெயில் ஆனது, சரியா, கடைசியாக ஃபெயில் ஆனது என்னவோ லேட்டஸ்ட்டாக எழுதி ஃபெயில் ஆன அந்த மார்க் சர்டிஃபிகேட், அது நீங்கள் இப்போ ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2-3 டைம் அரியர் எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் முதல் டைம் எழுதுனதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. லேட்டஸ்ட்டாக என்ன அதுதான் 20 வருஷம் முன்னாடி நீங்கள் ஃபெயில் ஆயிருந்தீங்களா, அப்போ 20 வருஷம் முன்னாடி ஃபெயில் ஆனா அதுதான் நீங்கள் கடைசியாக எழுதி, நீங்கள் கடைசியாக எப்போ ஃபெயில் ஆனீங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போய்க்கணும். சரியா? இதுவே நீங்கள் முதல் முறையாக ப்ரைவேட் கேண்டிடேட்டாக எழுதுறீங்கன்னா உங்களுடைய பழைய டிசி அது இருந்துச்சுன்னா, அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட அந்த இப்போ 10th முதல் முறையாக நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட டிசி இருக்கும். எஸ், ஆமாம், டிசி வேணும். டிசி வேணும். அதே போல் ஒருவேளை நீங்கள் வந்து 10th நீங்கள் ஸ்கூலுக்கே போனதில்லை, 8th ESLC மூலமாக பாஸ் பண்ணி வருவாங்க. அந்த எக்ஸாம் மூலமாக வர்றவங்க ESLC சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போகணும். எதுக்கு? 10th வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி +1 +2 வந்து நீங்கள் முதல் முறையாக நேரடி தனித்தேர்வு அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th அந்த மார்க் சர்டிஃபிகேட்டை காமிச்சா போதும். 10th ஒரிஜினல் மார்க் ஷீட்டு இல்லைன்னா ப்ரொவிஷனல் அது எதாவது கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் வந்து காமிச்சு பண்ணிக்கலாம். சரியா? ஆக மொத்தம் ஒரு ஆதார் கார்டும் அதே போல் ஜெராக்ஸ்லாம் நீங்கள் எது கொண்டு போகணும், ஒரிஜினல் மட்டும் அப்படியே கொண்டு போயிட்டீங்கனாலே போதும். ஆதார் கார்டும் வச்சுக்கிறது வேணால் வச்சுக்கோங்க, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பட் ஆனால் கண்டிப்பாக தேவையில்லை. ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசி தேவை இருக்கிறவங்களுக்கு டிசி, அதே மாதிரி ப்ரீவியஸாக எழுதியிருக்கிற அந்த மார்க் சர்டிஃபிகேட்டு இல்லைனா ஃபெயில் ஆனால் அந்த மார்க் ஷீட், இது மட்டும் நீங்கள் கொண்டு போனீங்கனாலே போதும். அப்புறம் விண்ணப்ப கட்டணம் வேறு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் தான் போய் அப்ளை பண்ணணும். ஏன்னா உங்களை தான் அங்கே நேரடியாக வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க. நீங்கள் வந்து நான் வெளியூரில் இருக்கேன், உறவினரை வச்சு அப்ளை பண்ண முடியுமானா நோவே, நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகணும். நீங்கள் நேரடியாக இருந்து தான்
அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஹால் டிக்கெட் அதுக்கப்புறம் எப்படி வரும் அப்படின்னா, அது ஆன்லைனில் வந்து போட்டுருவாங்க. அது நம்ம ஆன்லைன்லேயே நெட்டில் இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா போய்க்கலாம். சரியா? எக்ஸாம் டைம் டேபிள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் நீங்கள் நெட்டில் அடிச்சு பார்த்துக்கோங்க. எக்ஸாம் டைம் டேபிள் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 12க்குலாம் ஆரம்பிக்குது. மார்ச் கடைசியில் 10க்குலாம் வந்து எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. வேற என்ன நம்ம சொல்ல மாட்டோம். எஸ், மொபைல் நம்பர் தரேன்னு சொல்லியிருந்தேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணாதீங்க. பிகாஸ் என்னால் அட்டன் பண்ண முடியாது. ஏதாச்சும் 1-2 கால் வேணால் நான் ரொம்ப ரேராக அட்டன் பண்ணலாம். இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூட சொல்லிட்டு அப்படியே தான் கால் பேசணும்னா நீங்கள் சொல்லுங்கள். 9487568220. இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். முடிஞ்சளவு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எப்பயாச்சும் நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நான் பார்த்துட்டேன்னா நாள் பூரா ஃப்ரீயாக இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால நான் ஃப்ரீ டைமில் இருக்கிறப்ப நான் பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் என்னவோ தெளிவாக உங்கள் இதை என்னவோ பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் வர விரும்பலை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் வந்து யுவர் அஸ்வின் அப்படின்றதுல கூட என்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரியா? இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் லைட்டாக தான் பார்ப்பேன். மெயினாக வாட்ஸ்அப் நான் நல்லா பார்ப்பேன். இருந்தாலும் பார்ப்பேன். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒருக்கா வச்சு நான் பார்த்துருவேன். ஸோ அதனால் நீங்கள் அதனால் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதை தாண்டி இருந்தால் கண்டிப்பாக வந்து கேளுங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ எல்லாமே தெளிவாக நான் சொல்லிட்டேன். ஏற்கனவே 10 வருஷம் 12 வருஷம் முன்னாடி பழைய பேட்டர்னில் எழுதி ஃபெயில் ஆனவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கணும். படித்து நீங்கள் பாஸ் பண்ணணும். பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக 1 மார்க்கு அதெல்லாம் இருக்குது. மேக்ஸ்லாம் நீங்கள் ஃபெயிலாக இருந்தீங்கன்னா கேளுங்க. அதுக்கான கைடன்ஸ் வேணால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாமே நான் சொல்கிறேன். வேறு ஏதாச்சும் தனியாக நீங்கள் வந்து கேட்கணும். எனக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம்னு ஒருத்தங்க வருவாங்க. புது ப்ராப்ளமாக இருக்குது நம்ம சொல்லாதது. ஏன்னா மோஸ்ட்லி இருக்கிறவங்க எல்லாமே சொல்லியாச்சு. அதை தாண்டி வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக வாட்ஸ்அப்பில் ஏதாவது இருந்தால் மட்டும் வாங்க. சரியா? மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னா நோ இஷ்யூஸ். நல்லபடியாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க. சரியா? முடிஞ்சளவு 27ஆம் தேதி போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. நான் முத நாள் அப்படின்றனால அன்றைக்கி எல்லாம் அப்போ தான் செட் பண்ணுவாங்க. ஒரு 28 நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ.